நாம அளவுக்கு அதிகமா புரோட்டீன் சாப்பிட்டா எக்ஸஸா சாப்பிட்ட புரோட்டீன் எல்லாம் அப்படியே யூரின் வழியா வெளியே போயிரும்னு சொல்றாங்க. ஆனா அது உண்மை இல்ல. ரைட்டு, நம்ம பாடியால கார்போஹைட்ரேட்டை ஸ்டோர் பண்ண முடியும், ஃபேட்டையும் ஸ்டோர் பண்ண முடியும், ஆனா புரோட்டீனை ஸ்டோர் பண்ண முடியாது. எக்ஸாம்பிளுக்கு நமக்கு 2 இட்லி தேவைப்படுது, ஆனா நம்ம 3 இட்லி சாப்பிட்டோம்னா 3வது இட்லியில இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட்டை நம்ம பாடி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். அதே மாதிரி நமக்கு 2 ஸ்பூன் ஆயில் தேவைப்படுது, ஆனா நம்ம 3 ஸ்பூன் சாப்பிட்டோம்னா 3வது ஸ்பூன்ல இருக்கக்கூடிய ஃபேட்டையும் நம்ம பாடி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஆனா 2 பீஸ் சிக்கனுக்கு பதிலா நாம 3 பீஸ் சாப்பிட்டோம்னா 3வது பீஸ்ல இருக்கக்கூடிய அமினோ ஆசிட நம்ம பாடியால ஸ்டோர் பண்ண முடியாது. அப்போ இந்த எக்ஸஸ் புரோட்டீன்லாம் எங்க போகும்? முதல்ல நம்ம சாப்பிடுற புரோட்டீன் செரிமானமாகி அமினோ ஆசிடா மாறும். இந்த அமினோ ஆசிடோட ஸ்ட்ரக்சர் இப்படிதான் இருக்கும். அதுல ஒரு அமினோ குரூப் இருக்கும், அப்புறமா ஒரு கார்பன் குரூப் இருக்கும். நம்ம பாடியில அமினோ ஆசிட் லெவல் அதிகமாகும் போது நம்ம பாடி இத டீகிரேட் பண்ணும். எப்படின்னா இந்த அமினோ குரூப்ப கார்பன் குரூப்ல இருந்து கட் பண்ணி பிரிச்சிரும். நல்லா கேளுங்க, பிரிஞ்ச இந்த அமினோ குரூப் தான் யூரின் வழியா வெளியே போகும். பேலன்ஸ் இருக்கக்கூடிய கார்பன் குரூப் கடைசியா ஃபேட்டா தான் மாறும். சோ புரிஞ்சுக்கோங்க, ஒரு வெல்ஃபெட் ஸ்டேட்ல நம்ம சாப்பிடக்கூடிய எக்ஸஸ் புரோட்டீன் எல்லாமே ஃபேட்டா தான் மாறும். யூரின் வழியாலாம் அப்படியே வெளியே போகாது. அவ்வளவுதான்.